Hi friends, welcome to our channel. This video is sponsored by BuyMote mobile shopping app. இந்த ஷாப்பிங் ஆப்போட லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்த மாதர்கள், அதாவது சப்த கன்னியர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள என்ன மந்திரம் சொல்லி வழிபடலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சப்த கன்னிகளின் மந்திரத்தை 7 நாட்கள் மட்டும் தொடர்ச்சியாக உச்சரிப்பவர்களுக்கு 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும், தலையெழுத்தும் மாறும். ஒருவர் பிறப்பை எடுப்பதற்கு காரணமே அவர் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள்தான் என்பது நம்முடைய புராணங்களில் கூறப்பட்டுள்ள உண்மையாகும். மேலும் அந்த பிறப்பில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்குமே முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களும் கர்ம வினைகளுமே காரணமாக அமைகின்றன. ஒருவருக்கு 7 ஜென்மங்கள் இருக்கும் என்றும் 7வது ஜென்மத்தில் அந்த 7 ஜென்மத்திலும் நாம் செய்த அனைத்து விதமான கர்ம வினைகளும் போக்குவதற்குரிய கஷ்டங்களை அனுபவிப்போம் என்று கூறப்படுகிறது. அப்படி பல கஷ்டங்களை தரக்கூடிய முன் ஜென்ம பாவங்களை நீக்குவதற்கு கூற வேண்டிய மந்திரத்தை பற்றித்தான் இந்த மந்திரம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாகத்தான் மந்திரங்கள் திகழ்கின்றன. இந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் முறையை பொறுத்தும் மாறுபடும். எந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை எப்பொழுது கூறினால் என்ன பலன் கிடைக்கும் என்று பல இருக்கின்றன. அவற்றுள் நம்முடைய பாவ வினைகளை நீக்குவதற்கு உதவக்கூடிய மந்திரமாக கருதப்படுவதுதான் சப்த கன்னிகளின் மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி கூறுவது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். துர்க்கை அம்மனின் அவதாரமாக தோன்றியவர்கள்தான் சப்த கன்னிகள். இவர்கள் சண்ட முண்டர் எனும் அசுரனை வதம் செய்வதற்காக உருவானவர்கள் என்று கூறப்படுகிறது. இன்றளவும் பல கிராமங்களில் காவல் தெய்வமாக இந்த சப்த கன்னிகள் திகழ்கிறார்கள். இதில் பிரசித்தி பெற்ற திகழக்கூடிய தெய்வமாக வராகி அம்மன் இருக்கிறார். இருப்பினும் இந்த சப்த கன்னிகளையும் நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் அளவிற்கு நன்மைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது. இந்த சப்த கன்னிகளின் மந்திரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் உச்சரிக்க தொடங்கலாம். தொடர்ச்சியாக 7 நாட்கள் உச்சரிக்க வேண்டும். அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிப்பது என்பது அதீத பலனை தரும். வீட்டு பூஜை அறையில் சப்த கன்னிகளின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக 7 தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இல்லாதவர்கள் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்தால் போதும். ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்து இந்த மந்திரங்களை கூற வேண்டும். அப்படி வீட்டில் சப்த கன்னிகளின் படம் இல்லை என்பவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் அல்லது அம்பாளின் முன்பாக தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை கூறலாம். சப்த கன்னிகளின் மந்திரத்தை ஒரு முறை மட்டும் உச்சரித்தால் போதும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரம்மி மந்திரம். ஓம் பிரம்ம சக்தியை வித்மகி தேவஷ்னாயை தீமகி தன்னோ பிராமிகி பிரசோதயாத். மகேஸ்வரி மந்திரம். ஓம் ஸ்வேத வர்ணாயை வித்மகி சூலஹஸ்தாயை தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரசோதயாத். கௌமாரி மந்திரம். ஓம் சிகி வாகனாயை வித்மகி சக்தி ஹஸ்தாயை தீமகி தன்னோ கௌமாரி பிரசோதயாத். வைஷ்ணவி மந்திரம். ஓம் சியாம வர்ணாயை வித்மகி சக்ரஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத். வாராகி மந்திரம். ஓம் சியாமலாயை வித்மகி ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்திராணி மந்திரம். ஓம் சியாமை வார்ணாயை வித்மகி வஜ்ரஹஸ்தாயை தீமகி தன்னோ ஐந்திரி பிரச்சோதயாத். சாமுண்டி மந்திரம். ஓம் கிருஷ்ண வர்ணாயை வித்மகி சூலஹஸ்தாயை தீமகி தன்னோ சாமுண்டா பிரசோதயாத். நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய 7 ஜென்ம பாவங்களை தீர்க்கக்கூடிய சப்த கன்னிகளின் மந்திரத்தை முழு மனதோடு தொடர்ச்சியாக 7 நாட்கள் உச்சரிப்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பது ஐதீகம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல் அண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.